அப்படியா உதயகுமாரனா குளிக்க போறீங்களா? நல்ல தண்ணி வர்றதுனால சரிடா, வெளியில இருந்து தள்ளிச்சிட்டு வா. சகோதரி திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பாடி நடித்த பாடல். ஓ அப்படியா? என் காலையிலே லைவ் போடல. ஆமா ஆதித்யா, அது காலையிலே எழும்பி வர்றது கஷ்டமா இருக்குது. அதான் சரி, நீ காலையில் லைவ் போடண்டா, பேசாம 10 மணிக்கு போல லைவ் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எப்படின்னு தெரியல. எந்த தண்ணி வந்தாலும் குளிக்க மாட்டேன் நவீன் ஆதித்யா, அது குடிப்பதற்கு மட்டுமே. அச்சோ, குளிக்க மாட்டீங்களா? சோம்பேறி நாகர்கோவில் அம்மா. ஆமா ஆதித்யா, காலையிலே வந்து லைவ் போட்டா நம்ம அது இப்போ குளிர் காலமா இருக்கா, எலும்பு கஷ்டமா இருக்கு. அதான் ஓகே, காலையில நீ லைவ் போடாண்டா அப்படின்னு யோசனையில இருக்கிறேன். பார்ப்போம். ஆதித்யா தம்பி, குளிச்சு வெயிட்டு குறைந்துடும். எதுக்கு குளிக்கணும்? ஓ அப்படி ஒண்ணு இருக்காண்டா, குளிச்சா வெயிட்டு குறைஞ்சிருமா? இது தெரியாம போச்சு. ஈரோட்டில் இருந்து ஒரு பொண்ணு நெசவு வேலை செய்து தினமும் 5:30 மணிக்கு லைவ் வந்துடும். வேலை செஞ்சுக்கிட்டே தான் எப்பவும் லைவ் போடும். தினம் ஒரு மாதிரி. அப்படியா? எனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா ஆதித்யா, நான் வந்து காலையில் 5:30 மணிக்கு லைவ் போட்டேன். அது எப்படி போட்டேன்னா, ஒரு நாள் மாமா வந்து வெளியில் போயிட்டாங்க, ஒரு தம்பியை கொண்டு விடுறதுக்கு சென்னைக்கு போயிட்டாங்க. அப்போவும் எனக்கு தூக்கம் வரல. சரி ஓகே, எழும்பி முழிச்சே இருந்தேன். அப்போ ஒரு 5:30 போல் லைவ் போட்டேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய வியூஸ் போச்சு. அப்போ ஓகே, இந்த டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். அப்புறம் இப்போ அப்படியே குறைஞ்சிடுச்சு. என்னது தெரியல, யூடியூப்புக்காரங்க வந்து இவ்வளோதான் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சா வெயிட்டு குறைஞ்சிருமா? பயங்கரமான உருட்டா இருக்கே அப்படிங்கிறாங்க ஆதித்யா. சகோதரி என் பாட்டு மேலே ஒன்று மியூசிக். பாட்டு மேலே ஒன்று மியூசிக்கா? ஓ, உங்களுடைய கமெண்ட் மிஸ்ஸிங்கா? இங்கே ஆதித்யா தம்பி, குளிச்சா வெயிட்டு குறைந்து விடும், எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் எந்த தண்ணி வந்தாலும் குளிக்க மாட்டேன் நவீன ஆதித்யா, அது குடிப்பதற்கு மட்டுமே அப்படின்னு இருக்கீங்க. சகோதரி திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பாடி நடித்த பாடல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வேற என்ன உதயகுமாரனா? வேற ஒரு கமெண்ட்டை காணல. ஆமாம் சகோதரியா, அழுக்கு தேய்த்து குளிக்கணும், தலையில் உள்ள அழுக்கும் போய்விடும், ஈரம் பேனும் வெளியே வந்துவிடும், அப்போ வெயிட்டு குறைந்து விடும் தானே. ஓஹோ, இப்படி ஒன்று இருக்குதா? சூப்பர்ண்ணா, சூப்பர். அந்த வெயிட்டா சொன்னீங்களா? சரிங்க நாகர்கோவிலம்மா, சமையல் வேலையை முடிங்க, நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரலையில். ஓகே ஆதி.